டீமன் ஸ்லேயர்ல ஒன் ஆஃப் தி காட்லி ஃபிகரா கன்சிடர் பண்ணக்கூடிய யோரைச்சி சுகிகுனி எப்படி ஒரு டீமன் ஸ்லேயரா மாறினாரு? யோரைச்சி தானே ஃபர்ஸ்ட் டீமன் ஸ்லேயர் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. யோரைச்சிக்கு முன்னாடியே டீமன் ஸ்லேயர் கிராப்ஸ்ன்றது பெர்ஃபெக்ட்டா ரன் ஆயிட்டு இருந்துச்சு. சோ யோரைச்சி எப்படி இந்த டீமன் ஸ்லேயர் கிராப்ஸ்ல சேர்ந்தாரு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். யோரைச்சியோட சின்ன வயசுல அவங்க அம்மா இறந்த உடனே யோரைச்சி வீட்டு விட்டு ஓடி இருப்பாப்ல. இப்படி வீட்டு விட்டு ஓடின நம்ம யோரைச்சி ஒரு நாள் முழுக்க ஸ்டாமினா குறையாம ஓடி ஒரு மவுண்டன்ல இருக்கக்கூடிய வயல்வெளியை வந்து அடைவாரு. அந்த வயல்வெளியில சின்ன வயசு யோரைச்சி அவர் வயசுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணை பாக்குறாப்ல. இந்த சின்ன பொண்ணோட பேர் தான் ஊட்டா. இந்த ஊட்டாவோட என்டையர் ஃபேமிலியுமே ஒரு டிசீஸால பாதிக்கப்பட்டு ரீசெண்டா எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. சோ அந்த வயல்வெளியில நம்ம ஊட்டா தான் ரொம்ப லோன்லியா இருக்க விஷயத்தை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஊட்டாவோட கதையை கேட்டு நம்ம யோசிச்சு நான் வேணா உன் கூட வந்து உன் வீட்டுல தங்குவா அப்படின்ற மாதிரி ஊட்டா கிட்ட கேட்டோன்னே சின்ன பொண்ணான ஊட்டாவும் அதை அக்செப்ட் பண்ணிப்பா. நாட்கள் கடந்தோட இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பிறக்க போகுது. அதாவது நம்ம ஊட்டா பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருப்பாங்க. ஊட்டா அவங்களோட பிரெக்னன்சி ஸ்டேஜஸ்ல கடைசி மாசத்துல இருக்கனால யோசிச்சு அந்த பிரெக்னன்சியை டீல் பண்றதுக்காண்டி ஒரு மருத்துவச்சியை கூட்டு வரதுக்காண்டி வீட்டை விட்டு போவாப்ல. அவரோட பிளான் படி சாயங்காலத்துக்குள்ள திரும்ப வீட்டுக்கு வரதா தான் இருந்திருக்கும். பட் ஒரு சில தடனால நம்ம யோசிச்சால சாயங்காலத்துக்குள்ள வீட்டுக்கு வர முடிஞ்சிருக்காது. மனுஷன் நைட்டு தான் வீட்டுக்கு வந்திருப்பாப்ல. நைட்டு வீட்டுக்கு வந்து நம்ம யோசிச்சு வீட்டு கதவை திறந்து பார்த்தா வீட்டு வாசல்ல ஊட்டா அண்ட் அவரோட அன்பாண்ட் சைல்டு ரெண்டு பேருமே இறந்து கிடப்பாங்க. இதை பார்த்த யோசிச்சு மனசு உடைஞ்சு போய் கிட்டத்தட்ட 10 நாள் ஒரே இடத்துல தன்னோட இறந்த மனைவியோட உடலை கட்டி பிடிச்ச மாதிரியே உட்காந்துருப்பாப்ல. அப்போ அந்த இடத்துல ஒரு சில டீமன் சுத்திக்கிட்டு இருக்க விஷயத்தை கேள்விப்பட்டு அங்க வந்த ஒரு டீமன் ஸ்லேயர் யோசிச்சு கிட்ட தன்னோட மனைவியோட உடம்ப ப்ராப்பரா பரியல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே யோசிச்சுமே 10 நாள் கழிச்சு தன்னோட மனைவியோட உடம்ப ப்ராப்பரா பரியல் பண்ணுவாப்ல. யோசிச்சோட ஆசையே தன்னோட மனைவி குழந்தையோட நிம்மதியா வாழ்றதா இருந்திருக்கும். பட் அந்த சின்ன ஆசையை நிறைவேறாம போனதுக்கு காரணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டீமன்ஸ்ன்றனால தான். யோசிச்சு டீமன் ஸ்லேயர் கிராப்ஸ் சேர்ந்து டீமன் சப்போர்ட்ல ஆரம்பிச்சிருப்பாப்ல. இந்த மாதிரி யோசிச்சு சின்ன வயசுல எவ்வளவு கொடுமையை அனுபவிச்சாரு, அவர் எப்படி மூசான டிஃபீட் பண்ணாரு, அவர் யார் கையால இறந்தாருன்னு யோசிச்சியோட முழு கதையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டைட்டில் மேல கொடுத்திருக்கேன். முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. சார் ரைட் கேஸ் வரட்டா.